ஹாய் ஃப்ரெண்ட், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாமி வீடியோஸ் ஓகேங்களா. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போடுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். டெய்லியுமே அது நடக்கும் அந்த ப்ராசஸ். என்னைக்காவது ஒரு டைம் முடியலன்னும் போது விளக்கேற்ற முடியாது, மற்றபடி டெய்லியுமே ஏற்றுவேன். ஸோ என்னால் விளக்கேற்ற முடியல டெய்லி அப்படின்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன தான் சாமி கும்பிட்டாலும் எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. நீங்களாம் எப்படி சாமி கும்பிடுவீங்க? நீங்களாம் அழகாக வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றுவீங்க, சாமி கும்பிடுவீங்க, சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுறீங்க. அதனால் உங்களால் இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதெல்லாமே சொல்கிறது. கேட்குறாங்க ஒன்று நிறைய பேர் இந்த மாதிரி தாட் அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக தான் இது. எதனாலன்னா நம்ம சாமி கும்பிடுறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நம்ம கஷ்டம் செய்யாகும், நம்ம கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சாமி கும்பிடுறதுனால என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல் அப்படி பார்த்திங்கன்னா, அமைதி மட்டும் தான். நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் சாமி கும்பிடுறதுனால. ஓகேங்களா. அது நம்மளுக்கு இருந்தாலே போதும். நம்மளுடைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்ம ப்ராப்ளத்தை நம்ம தான் சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும், கடவுள் தான் பார்ப்பார் அப்படின்னு கிடையவே கிடையாது. டெய்லி உங்களால் முடிஞ்சவையும் விளக்கேற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சாமியாண்ட நின்று உங்களுடைய வேண்டுதலை வைங்க. ஸோ வேண்டுதல் இல்லை, ஒரு 5 நிமிஷம் சாமியாண்ட நின்று நீங்கள் கும்பிட்டாலே போதும். கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும், கஷ்டம் தீரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். எங்கே போனாலும் கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோடி கோடியாக காசு கொட்டினா கூட மன அமைதி, மன சந்தோஷம் அது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம விளக்கி ஏற்றும் போது மட்டும் தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம விளக்கி ஏற்றுறது. சாமியானை நின்று 2 நிமிஷம் நீங்கள் கும்பிட்டாலே நம்ம ஏதோ நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன மாதிரி உங்களுக்கு தோணும். அதுவே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஓகேங்களா. அதனால் டெய்லி சாமி கும்பிடுங்க, டெய்லி விளக்கேற்றுங்க. உங்களால் முடியலன்னா வாரத்தில் ஒரு வாட்டி சாமி கும்பிடுங்க, வாரத்தில் ஒரு வாட்டி விளக்கேற்றுங்க. விளக்கேற்றாமல் இருக்காதீங்க, விளக்கேற்றுங்க. ஓகேங்களா. உங்களால் விளக்கு சாமான்லாம் தேய்க்க முடியல, அதனால தான் நான் சாமி கும்பிடல அப்படின்றது ரீசனே கிடையாது. அப்படியே இருந்தீங்கன்னா விளக்கு சாமான் நீங்கள் தேய்க்க அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. பித்தளையில் சாமி சிலை, பித்தளையில் நம்ம விளக்கு இது எல்லாமே போட்டு நம்ம நிறைய ஏன்னா வச்சிங்கன்னா பித்தளை தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் கும்பிட முடியாமல் போயிடும். ஸோ நம்ம 2 குத்து விளக்கு, 2 காமாட்சம்மா விளக்கு, சும்மா ஒரு இது தாம்பலை தட்டு, ஊதுவத்தி ஸ்டாண்டு, அந்த மாதிரி எது தேவையோ அந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. எது தேவையோ அது மட்டும் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு பித்தளை சாமி தேய்க்கிறதும் ஈஸியாக இருக்கும், சாமி கும்பிடுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பித்தளையான சாமி கும்பிடுறதுக்கு வச்சுருந்தேன். விளக்கே பார்த்திங்கன்னா 2-3 விளக்கு இருந்துச்சு என்கிட்ட. காமாட்சம்மா விளக்கு, குத்து விளக்கு 2 இருந்துச்சு, தொனை விளக்கு 2. அது எல்லாமே இப்பயும் வச்சுருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணலை.